எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் சொத்து வரி என்பது 25 முதல் 30% வரை உயர்த்தப்பட்டதாக மக்கள் தரப்பில் கடுமையான எதிர்ப்புகள் என்பது தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக சென்னை மாநகராட்சி தரப்பிலும் விளக்கம் என்பது அளிக்கப்பட்டது. அதாவது சொத்து வரிகள் உயர்த்தப்படவில்லை என்று. ஆனால் அதற்கு மக்கள் தரப்பில் ஆதாரங்களுடன் சமூக வலைதளங்களில் பல்வேறு போஸ்ட்கள் என்பது பகிரப்பட்டு வந்தது. சொத்து வரி என்பது அதாவது ப்ராப்பர்ட்டி வைத்திருப்பவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை என்பது செலுத்த வேண்டும். அந்த ப்ராப்பர்ட்டி எந்த அளவுக்கு பெரியது, இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஆர் அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏற்றவாறு அந்த சொத்து வரிகள் என்பது மாற்றப்படும். ஆண்டுக்கு ஒரு முறை இது செலுத்த வேண்டும். இது ஆன்லைன் மூலமாக செலுத்தலாம் அல்லது நேரடியாக அருகில் இருக்கக்கூடிய மண்டல அலுவலகத்திற்கு சென்று கூட செலுத்தலாம். அதாவது அந்த வகையில் இந்த சொத்து வரி என்பது சென்னை மக்களுக்கு அதிகப்படியாக, அதாவது ஒரு சிலருக்கு வழக்கத்தை விட 25 முதல் 30% வரை அதிகரித்ததாக புகார்கள் எழுந்தது. அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 300 ரூபாய் 400 ரூபாய் எல்லாம் செலுத்தி வந்தவர்களுக்கு திடீரென 2000 ரூபாய் வரை சொத்து வரி என்பது உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதே போல 1000 ரூபாய் செலுத்த வேண்டிய இடத்தில் 5000 ரூபாய் வரை உயர்ந்திருந்ததாக மக்கள் தரப்பில் புகார்கள் என்பது தெரிவிக்கப்பட்டது. ஆனாலும் சென்னை மாநகராட்சி தரப்பில் பல்வேறு விளக்கங்கள் என்பதும் கொடுக்கப்பட்டது. அதாவது சொத்து வரி எங்கும் உயர்த்தப்படவில்லை என குறிப்பிடப்பட்டது. இது ஒழுங்குமுறை மட்டுமே ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறதே தவிர சொத்து வரிகள் உயர்த்தப்படவில்லை என. ஆனால் அந்த ஒரு சென்னை மாநகராட்சியின் வெளியிட்டிருக்கக்கூடிய விளக்கத்தையே பலரும் டேக் செய்து எக்ஸ் வலைதளங்களில், இன்ஸ்டாகிராமில் தங்களுக்கு சொத்து வரி அதிகப்படியாக வந்திருப்பதை ப்ரூஃப் வைத்து அதனுடன் இணைத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வந்தனர். இது ஒரு பெரும் விவாதத்திற்குரிய விஷயமாகவே மாறியது. அதாவது இரவோடு இரவாக எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி இது போன்ற சொத்து வரி என்பது பல மடங்கு உயர்ந்திருப்பது கண்டனத்துக்குரியது என குறிப்பிட்டிருந்தனர். அரசியல் கட்சி தலைவர்கள் என பலரும் இதற்கு கண்டனம் தெரிவித்து வந்தனர். அதே போல மேயர் பிரியா, துணை மேயர், அதே போல மாமன்ற உறுப்பினர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக பேசும்போது கூட என்ன சொல்லியிருந்தார்கள் என்றால், சொத்து வரி உயர்த்துவது எல்லாம் ஒரு அதாவது கூடி ஆலோசித்து எடுக்க வேண்டிய ஒரு விஷயமாகும். ஆனால் அதிகாரிகள் தன்னிச்சையாக செயல்பட்டு இந்த முடிவை எடுத்திருக்கின்றனர். இது தவறான விஷயம் என மேயர் பிரியா குறிப்பிட்டிருந்தார். எனவே சொத்து வரி உயர்த்தப்பட்டது உண்மைதான் என மேயர் பிரியா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் சென்னை மாநகராட்சி தரப்பில் அது தொடர்பாக எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கப்படாமல் இருந்த சூழலில் நேற்றைய தினமே, அதாவது ஆகஸ்ட் 13ஆம் தேதியே இதற்கான விளக்கம் என்பது கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு சென்னையில் சொத்து வரிகள் என்பது உயர்த்தப்பட்டு இருப்பதாகவும், அந்த வரி உயர்வு என்பது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதாவது இந்த சொத்து வரிகள் குறிப்பிட்ட அந்த ஒரு 3 லட்சம் பேருக்கு ஒரு சில கேட்டகரிஸ் இருக்கும். அந்த கேட்டகரிஸின் அடிப்படையில் இந்த நபர்களுக்கு இந்த சொத்து வரி என்பது உயர்த்தப்பட்டிருப்பதாகவும், அந்த சொத்து வரி உயர்வு என்பது தற்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. எனவே திடீரென, அதாவது எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் ஒரு சிலருக்கு இந்த சொத்து வரி கடுமையாக உயர்ந்தது பெரும் ஒரு, அதாவது வழக்கமாக சொத்து வரி உயர்த்தப்படுகிறது அல்லது பத்திரப்பதிவின் சார்ஜஸ் உயர்த்தப்படுகிறது, ஏதாவது ஒரு விஷயம் இவ்வளவு சதவீதம் உயர்த்தப்படுகிறது என்றால் அதற்கான முன்னறிவிப்புகள் என்பது வெளியாகும். அதே சமயத்தில் அது இந்த நாளிலிருந்து அமல்படுத்தப்படும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து இது நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் என்ற ஒரு அறிவிப்பு என்பது இருக்கும். ஆனால் இது எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாமல் திடீரென உயர்த்தப்பட்டது மக்கள் மத்தியில் பெரும் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியது என்றே சொல்லலாம். அதனை தொடர்ந்து சென்னை மாநகராட்சி தரப்பில் இந்த சொத்து வரி உயர்வு என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. சொத்து வரி உயர்வு தொடர்பாக அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் செய்தியாளர்களிடம் பேசுகையில் குறிப்பிட்டிருந்தார். அதாவது சொத்து வரி என்பது உயர்த்தப்படவில்லை என்றும் ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டது. அதாவது
திமுக ஆட்சி காலத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும், உதாரணத்திற்கு 5,00,000 அபராதம் என்றால் அதில் 1,00,000 மட்டுமே வசூலிக்கப்பட்டு இருப்பதாகவும், பல லட்சம் அதாவது வசூலிக்கப்படவில்லை. இது போன்ற முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும், இதன் காரணமாக ஒரு சிலருக்கு இந்த சொத்து வரி என்பது ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டிருப்பதால் இந்த மாற்றம் என்பது குறிப்பிட்டிருந்தார். அதே போல சென்னை மாநகராட்சி தரப்பிலும் சொத்து வரி தொடர்பாக யாருக்கேனும் ஏதாவது கன்சர்ன்ஸ் இருந்தால் அது தொடர்பாக தெரிவிக்கலாம் என குறிப்பிட்டிருந்தார். ஒன்று சென்னை மாநகராட்சிக்கு வந்து தெரிவிக்கலாம், அல்லது அருகில் இருக்கக்கூடிய வட்டார அதாவது மண்டல வட்டார அலுவலகத்திற்கு சென்று கூட தெரிவிக்கலாம் எனவும் குறிப்பிடப்பட்டு இருந்தது. அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் பேசுகையிலும் உயர்த்தப்படவில்லை என்றும் ஒழுங்குமுறை மட்டும்தான் படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். எனவே சொத்து வரி இரவோடு இரவாக எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் உயர்த்தப்பட்டது பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய சூழலில் மக்களின் எதிர்ப்பு, கொந்தளிப்பு, அதே போல பலரின் கண்டனங்கள் மத்தியில் இது வந்து மீண்டும் திரும்பி பெறப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த சொத்து வரி உயர்வு என்பது தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. எனவே சென்னை மாநகராட்சி தரப்பில் இது போன்ற அடுத்த முறை ஏதேனும் சொத்து வரி உயர்வு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஹைக் ஏதேனும் இருந்தால் இதற்கு முன்பாக ஒழுங்கான அறிவிப்பு என்பது வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. யார் யாருக்கு உயர்த்தப்பட்டிருக்கு, அதாவது 3,00,000 பேருக்கு மட்டும் உயர்த்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட சென்னை மாநகராட்சி எதன் அடிப்படையில் அது உயர்த்தப்பட்டது என்பது தொடர்பாக விளக்கம் அளிக்கப்படவில்லை. எனவே வரும் காலத்தில் இது போன்ற தவறுகள் நடக்காது என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.